ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். முட்டையை வச்சு நல்ல அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எக் சில்லி கார்லிக் தான் பார்க்க போகிறோம். இது கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. வாங்க இப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்து உடச்சி எடுத்து பவுலில் எடுத்துருக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரஷ்டு சில்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா இதை உருக விட்டுலாம். பட்டர் வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா பட்டர் கருகிரும். பட்டர் கருகிடுச்சுன்னா நமக்கு ரெசிபி டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ அது பார்த்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம முட்டை கலந்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடலாம். தீ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் அழகாக ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு வரும். ரொம்ப அப்பப்போ போட்டு குத்தக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நமக்கு சீக்கிரமாக எக் வந்து ரொம்ப குட்டி 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 ஸ்க்ராம்பிளாக ஆகும். அது நமக்கு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நமக்கு வேணும். ஸோ அதனால் அப்பப்போ லைட்டாக எடுத்து கொடுத்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ராம்பிளாக நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எக் வந்து அழகாக ஸ்க்ராம்பிள் ஆகி வந்துடுச்சு. இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். ஓகே, பட்டர் சேர்த்தாச்சு. ஒரு பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ண விடலாம். பட்டர் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இது பச்சை வாசனை எல்லாம் போய் ரெடி ஆகட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது கூட பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். ஓகே, 1/4 கப்புக்கும் கம்மியாக போதும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதில் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது கலந்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அதை சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து கொஞ்சமாக நான் ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். ஒரிகானோ இருந்து அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான நம்ம சில்லி கார்லிக் எக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.